Very good evening, friends. Wishing you a very happy new year once again. So, we started up with a small motivational story which says that you need to stand up for yourselves when things are against you. So, for everything which you deal, you can't manage in the same manner that you fight for. ஒரே விதத்துல தான் போராட முடியும்னா முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி கையாள வேண்டியிருக்கும். உங்களுக்காக நீங்க தான் எதிர்த்து போராடி ஜெயிக்கணும். No one will stand up for you in many situations. So you have to stand up for yourselves and fight against the situation very bravely. So with that good note, we'll start up with our term 3 portions. So in today's class, we are going to see unit 6 prose from 0 to infinity. It is a biography of Srinivasa Ramanujam. Who is Srinivasa Ramanujam? He is a great mathematician, great Indian mathematician, right? Most of you would have seen him from our childhood days. We have been learning about this notable person, right? So this lesson from 0 to infinity is a biography of Sir Srinivasa Ramanujam. He was an Indian mathematician who lived during British rule in India. His knowledge in mathematics was extraordinary. கணக்குல வந்து அவருடைய நாலேஜ் அறிவாற்றல் வந்து ரொம்ப அதீதமா இருந்தது. So we'll quickly get into this prose. We'll see what they're telling about Sir Srinivasa Ramanujam and his knowledge in mathematics. The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. இந்த மேக்ஸ் கிளாஸ் ஆனது நடந்துட்டே இருந்தது. ஆசிரியர் வந்து கேள்விகள் வந்து டிவிஷன் அதில் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அதை சால்வும் பண்ணியிருந்தாங்க. On the I'm so sorry. On the blackboard were drawn 3 bananas. இந்த கருப்பா இருக்கு அந்த எழுதப்படுற பிளாக் போர்ட்ல ஆசிரியர் வந்து ஒரு 3 வாழைப்பழத்தை வந்து வரைஞ்சிருக்கு. அந்த பிளாக் போர்ட்ல 3 வாழைப்பழம் வரைஞ்சிருக்கு. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? நம்மகிட்ட இப்ப 3 வாழைப்பழம் இருக்கு. அப்புறம் 3 பசங்க இருக்காங்க. இப்ப நீங்க யாராவது சொல்ல முடியுமா ஒருத்தருக்கும் எவ்வளவு வாழைப்பழம் கிடைக்கும்னு? முன்னாடி உட்கார்ந்த ஒரு புத்திசாலியான பையன் எழுந்து ஒருத்தருக்குமே ஒரு வாழைப்பழம் கிடைக்கும் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட், த டீச்சர் செட். ஆமா, சரிதான், சரியான விடைதான். Now similarly, if 1,000 bananas are distributed among 1,000 boys, each will get one. Isn't that so? ரைட், நீ சொன்ன பதில் கரெக்டு தான். இப்போ ஒருவேளை 1000 வாழைப்பழம் இருக்கு, 1000 நபர்களுக்கு 1000 பசங்களுக்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பகிர்ந்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு தான் கொடுப்பேன், கரெக்டா? அப்படிதானே? While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. இத வந்து இந்த ஆசிரியர் வந்து விளக்கமா சொல்லி கொடுத்திருக்கும் பொழுது அந்த வகுப்புல இருந்த ஒரு பையன் கார்னர்ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். கையை தூக்கி கேக்குறான். The teacher stopped and waited for the boy to speak. அந்த ஆசிரியர் நிப்பாட்டி அந்த பையன் வந்து என்ன கேக்குறான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக அவர் சொல்லி கொடுத்திருந்தத வந்து அப்படியே நிப்பாட்டுறார். Sir, the boy asked. Sorry, in the beginning I referred it as ma'am. It is a sir who is actually explaining mathematics. Sir, the boy asked. If no banana is distributed among no one, will everyone still get one banana? அப்படின்னா யாருக்குமே ஒரு வாழைப்பழத்துக்கு கூட ஒருத்தருக்குமே கொடுக்கலன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்குமா என்ன? There was a roar of laughter in the class. எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் கேட்ட ஒரு இந்த முட்டாள்தனமான கேள்வியா இருக்கே அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. Quiet, the teacher said loudly and thumped the desk. அமைதியா இருங்க அப்படின்னு ஆசிரியர் வந்து சத்தமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேஜர் இருக்கும் இல்லையா, இந்த டெஸ்க் இப்படி தட்டுன்னு தட்டுறார். எல்லாரும் அமைதியா இருங்கன்னு இது தட்டி அமைதியா இருக்க சொல்றாங்க. There's nothing to laugh at. ஒண்ணுமே இல்லையே, சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. I will just explain what he means to say. நான் உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். அந்த பையன் என்ன சொல்ல வராங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
For the division of bananas, we divided 3 by 3. இந்த வாழைப்பழத்தை வந்து பிரிக்கிறதுக்காக சமமா ஒருத்தருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? 3 டிவைடட் பை 3 பண்ணோம். அதனால என்ன ஆகும்? ஒரு ஒரு பையனுக்குமே ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்கும். அதே மாதிரி தான் 1000 நபர்கள், 1000 மாணவர்கள் ஆர் 1000 பாய்ஸ் ஆர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ். If at all I'm dividing this 1000 bananas, each one will get again one. மறுபடியும் ஒவ்வொரு பையனுக்கும், ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்கும். இல்லையா? ஆனா, இந்த பையன் என்ன கேட்கிறான்னா, இஃப் 0 பனானா, அதாவது வாழைப்பழமே இல்ல. அத வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து குடுக்குறோம். We are dividing among 0. Will each one get one? அந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு கிடைக்குமா என்ன? The answer is no. பதில் வந்து கிடையாது. Mathematically, each one will get an infinite number of bananas. Mathematically, நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து கிடைக்கும். Everyone laughed again. மறுபடியும் எல்லாரும் சிரிக்கிறாங்க சத்தமா. The boys understood the trick arithmetic had played upon them. என்ன ட்ரிக் வந்து இந்த பசங்க மேல வந்து அரித்மெட்டிக் விளையாடித்துங்கிறது இப்ப வந்து அவங்களுக்கு புரிய வருது. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. இந்த வினோதமான கேள்வியை வந்து இந்த பையன் கேட்டோன்னே, அதாவது ஒரு அபத்தமான கேள்வி இந்த பையன் கேட்டோன்னே, ஏன் வந்து ஆசிரியர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாராட்டினாரு. Why the teacher later complimented the boy who had asked the absurd question. அப்சர்ட் அப்படின்னா ஒரு முட்டாள்தனமான இந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல கேட்கப்படுற கேள்வி கிடையாது. சில்லி இன் அ ஹியூமரஸ் வே. ஒரு அபத்தமான ஒரு கேள்வி இந்த பையன் கேட்டதை நினைச்சு ஏன் வந்து ஆசிரியர் வந்து அப்புறம் தான் வந்து பாராட்டுறாரு. ஏன் ஆரம்பத்தையே சொல்லல? The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. இந்த பையன் கேட்ட இந்த கேள்வியை வந்து எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து பல நூற்றாண்டுகள் எடுத்துனாங்க இந்த கேள்விக்கான பதில் தெரிவிக்கிறதுக்கு. Some mathematicians claim that 0 divided by 0 was 0. சில மேத்தமேட்டிஷியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 0 வந்து 0வால டிவைட் பண்ணோம்னா பதிலுமே 0 தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Others claimed it to be unity. மத்தவங்கலாம் வந்து அது யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. It was the Indian mathematician Bhaskara who proved that it was infinity. ஆனா இது எல்லாமே கிடையாது. இது வந்து எல்லாமே தப்பு. இத வந்து இந்தியன் மேத்தமேட்டிஷியனான பாஸ்கரா அவர் வந்து ப்ரூவ் பண்றார். அதற்கான பதில் வந்து இன்ஃபினிட்டிங்கிறது தான் இதற்கான பதில். அன்லிமிட்டெட் ஸ்பேஸ், டைம், அமௌண்ட், நம்பர் லார்ஜ் பியாண்ட் எனி லிமிட். ஒரு முடிவற்றது அப்படிங்கிற பதில் தான் இவர் தெரிவிக்கிறார். The boy who asked the intriguing question was Srinivasa ராமானுஜம். இந்த கேள்வியை கேட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வேற யாரும் கிடையாது. நம்ம இத்தனை நேரம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவர் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். இன்ட்ரிகியூயிங் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் பீங் அன்யூஷுவல் ஆர் மிஸ்டீரியஸ். ஒரு புதிரான ஒரு கேள்வி. யாராலையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு சட்டுன்னு ஒரு இந்த மாதிரி சிந்தனை வந்து யாருக்கும் வராது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இந்த பையன் கேட்டார் இல்லையா? So this was asked by this person, Srinivasa Ramanujan. Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. அவர் ஊர்ல வளர்ந்த அவருடைய சொந்த ஊரான கும்பகோணமா இருக்கட்டும், இல்லாட்டி மேல் படிப்புக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அங்க போனதா இருக்கட்டும், அவருடைய மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு அதிகமாவே சிந்திக்கிற அளவுக்கு ராமானுஜம் அவர் இருந்திருக்கார். He was beyond thinking of his teachers. Ramanujam was born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. 18ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்கார். டிசம்பர் 22ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டுல வந்து இவர் பிறந்திருக்கார். His father was a petty clerk in a cloth shop. ஒரு சின்ன கடையில, அதுவும் ஒரு துணி கடையில வந்து ஒரு சின்ன வேலையில தான் அவங்க அப்பா வந்து வேலையா இருந்திருக்கார். From early childhood, it was evident that he was a prodigy. சின்ன வயசுல இருந்தே
ஒரு அ தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஹி வாஸ் அ ப்ராடஜி. ப்ராடஜி அப்டின்னா என்ன? ஒரு குழந்தையா இருக்கும்போதே ஒரு மேதாவியா பிறக்கிறது. ஸோ ஹி ஹூ ஷோஸ் கிரேட் அபிலிட்டி அட் யங் ஏஜ். இப்போ நம்ம நெறையா நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஒரு 3 வயசு குழந்தை வந்து மொத்த திருக்குறளையும் சொல்ல முடியுது. இல்லாட்டி எல்லா நாடுகளுடைய கேப்பிட்டல்லாம் சொல்ல முடியுது. ஸோ நம்ம எல்லாராலயும் முடியுமானா முடியாது. பட் அட் தி ஏஜ் ஆஃப் 3, இஃப் அட் ஆல் அ சைல்ட் இஸ் ஏபிள் டு சே கேபிட்டல்ஸ் ஆஃப் ஆல் தி கண்ட்ரீஸ், we call that child as a prodigy. ஏன்னா சாதாரணமான குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. It is not the usual child but an unusual child which has a great ability, which showcases a great ability at a young age. சிறு வயதிலேயே அந்த திறன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அததான் வந்து ப்ராடஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. இவர் கு இவர் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களா இருக்கட்டும், இவருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், இவருடைய வீட்டுக்கு போய் அந்த மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்குன்னே அவருடைய வீட்டுக்கு போவாங்களாம். ஒரு அடைக்க அடைச்ச ஒரு வீடு, ஒரு இருட்டான ஒரு இடம். அததான் டிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இருட்டா இருக்கிற இடம், ஒரு ஸ்பேஷியஸா இல்லாம ரொம்ப கசகசன்னு இருக்கிற இடம். அந்த இடத்துல அந்த கணக்குல தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ்லாம் ராமானுஜம்ட்ட போய் கேட்டு சால்வ் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு இவங்க எல்லாரும் போவாங்களாம். At the age of 13, Ramanujam was lent a book on advanced trigonometry written by S.L. Loni. 13 வயசு இருக்கும். அப்ப ராமானுஜம்க்கு வந்து ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. என்ன புத்தகம் அப்படின்னா, அட்வான்ஸ் trigonometry. இந்த புத்தகம் எஸ்.எல். லோனியால எழுதப்பட்டிருந்தது. Not only did he master this rather difficult book, but also began his own research. இந்த கடினமான புத்தகத்தை மட்டும் அவர் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கல. ஆனா அவருடைய சொந்த ஆராய்ச்சியிலையும் அவர் துவங்குறார். He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians. புது புது மேத்தமேட்டிக்கல் தியரம்ஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த தியரம்ஸ்லாம் வந்து புத்தகத்துல கொடுக்கப்படல. நெறைய மேத்தமேட்டிஷியன்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாலும், இவர் வந்து முன் வந்தார். புது புது தியரம கண்டுபிடிக்கிறதுக்கு. The most significant turn came 2 years later when one of his senior friends showed him the book, A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. தியரம்ஸ் இந்த புத்தகம் யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ் காருங்கிறவர். இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 4865 ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா மட்டும் இல்லாம தியரம் இல்லாம இருக்கு. ஆனா இது வந்து ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ when we solve sums in maths, if at all a theorem is given, they prove whether this theorem is right or wrong. So in the book which Ramanujam had received, all the problems and theorems they were unsolved. தீர்க்கப்படாத ஒரு தியரம்ஸும் ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. ஃபார் அ பாய் ஆஃப் 16, த டைட்டில் இட் செல்ஃப் மஸ்ட் பி ஃப்ரைட்னிங், பட் ராமானுஜம் வாஸ் டிலைட்டட். ஒரு 16 வயசு பையனுக்கு இந்த தலைப்பு கேட்கப்பட்டாலே ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்திருக்கணும். ஆனா ராமானுஜம்க்கு இந்த புத்தகம் பார்த்தோன்னா ஒரு அதீதமான ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆர்வம் உடைஞ்ச நபரா அவர் இருந்திருக்கார். என்னன்னு பார்ப்போமே! இந்த புத்தகத்துல என்ன இருக்கு? நம்ம சால்வ் பண்ண முடியுமா? பார்க்கலாமே! அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ராமானுஜம்க்குள்ள இருந்திருக்கு. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. கணக்குல இருக்கிற ஐடியாக்கள்லாம் வந்து ஒண்ணொண்ணா வர ஆரம்பிக்கிறது. லைக் அ ஃப்ளட். It came to his mind like a flood, but he was unable to ரைட் ஆல் ஆஃப் தெம் டவுன். மனசுக்குள்ள அவருக்கு என்னெல்லாம் அ ஐடியாஸ்லாம் வருதோ, கணக்கு ரீதியா, கணக்கு சம்பந்தமா, கடல் அளவுக்கும் ஒரு பிரளயமா இருக்கிற அளவுக்கு எப்படி சொல்றது? ஃப்ளட் அந்த அளவுக்கு அவருக்கு வருது. ஆனா, எல்லாத்தையும் அவரால எழுத முடியல.
It came into his mind like a flood, but he couldn't write all of them down. He used to do problems on loose sheets of paper or on a slate and got the results down in notebooks. அவர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நம்மலாம் புத்தகம் வச்சிருப்போம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றோம்னா, இன்னைக்கு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோம். நாளைக்கு வேற ப்ராப்ளம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கணக்கு புத்தகம் வச்சிருப்போம். அதுல நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இவர் அந்த மாரிலாம் பண்ணல. ஒரு லூஸ் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் அதுல தான் வந்து எழுதியிருக்கார். அந்த க சால்வ் பண்ணோனே, அந்த சால்வ் பண்ண பதில வந்து அவருடைய நோட் புக்ல எழுதின்ருக்கார். He not only wrote in loose sheets of paper, but he also wrote on a slate. Before he went abroad, he had filled 3 notebooks, which later became famous as Ramanujam's frayed notebooks. அவர் வெளிநாடு போறதுக்கு முன்னாடி 3 புத்தகங்கள எழுதியிருந்தார். அந்த 3 புத்தகங்கள் தான் ரொம்ப நாள் கழிச்சு it was later became famous as Ramanujan's frayed notebooks. Although Ramanujam secured a first class in mathematics in the matriculation examination and was awarded Subramaniam scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English and physiology. அவர் மேக்ஸ்ல வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருக்கார். அவர் படிச்சது என்னவோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ல கணக்குல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுத்திருக்கார். ஆனா 2 வருஷம் தோல்வி அடைஞ்சிருக்கார். எப்போ? In his first year arts examination in college, although he received Subramaniam scholarship. சுப்பிரமணியங்கிற ஸ்காலர்ஷிப் எனக்கு வந்து குடுக்கப்பட்டிருந்தாலும், காலேஜ் படிப்புல வந்து 2 தடவ ஃபெயில் ஆயிருக்கு. பிகாஸ் ஹி நெக்லெக்டட் அதர் சப்ஜெக்ட்ஸ். மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பெருசா வந்து கவனம் செலுத்தல. மேத்தமேட்டிக்ஸ் தான் அவருடைய குறிக்கோளா இருந்திருக்கு. அதுல தான் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கார். மத்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஒதுக்கிட்டார். எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் அவர் பெருசா ஈடு குடுக்கல அப்டின்னா, ஹிஸ்டரி, இங்கிலீஷ், பிசியாலஜி. திஸ் டிசப்பாயிண்டட் ஹிஸ் ஃபாதர். இது வந்து அவருடைய அப்பா வந்து பெரும் ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது. when he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujam had gone mad. இது வந்து ஒரு பெரும் எப்படி சொல்றது, டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்துறது அவங்க அப்பாக்கு. ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது அவங்க அப்பாக்கு. ஏன்னா இந்த பையன் என்ன எப்ப பாரு கணக்கே போட்டுட்டே இருக்கான், மத்த சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை ஏதாவது பைத்தியம் மாதிரி ஆயிட்டானோ என்னமோ கணக்குல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட அவங்க அப்பாக்கு தோண ஆரம்பிக்கிறது. ராமானுஜம் began to look for a job. ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறார். He had to find money not only for food but for papers as well as to do his calculations. வேலை வந்து தேட ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா சாப்பாடுக்காக மட்டும் இல்ல. அப்பதானே பேப்பர் வாங்க முடியும். பேப்பர் வாங்கினா தானே அவருக்கு வந்து கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ ஹி நீடட் அபவுட் 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எவ்ரி மந்த். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 2000 ஷீட் தேவைப்பட்டதாம் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு. அதனாலேயே வேலையை தேடி இருக்கு. சாப்பாடுக்காக மட்டும் இல்லாம பேப்பர் வாங்கணும். பேப்பர் வாங்கினாதான் கணக்கு போட முடியும். கிட்டத்தட்ட 2000 ஷீட் பேப்பர் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு மாசம். ஒவ்வொரு மாசமே. ராமானுஜம் ஸ்டார்டட் யூசிங் ஈவன் ஸ்கிராப்ஸ் ஆஃப் பேப்பர். ஒரு துண்டு சீட்டு கிடைச்சா கூட அவர் விட்டு வச்சது இல்லையா. ஒரு தெருல இருந்த ஏதாவது துண்டம் பேப்பர் இருந்தாலும் அதுல வந்து கணக்கு சால்வ் பண்ண பார்த்திருக்க. சம்டைம்ஸ் ஹி யூஸ் a red pen to write over what was written in blue ink on a piece of paper when he had picked up. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் அந்த பேப்பர்ல, அந்த தாள்ல வந்து நீல பேனால எழுதியிருப்பார். பேப்பர் இல்லாதனால அந்த பேப்பர்லயே சிவப்பு நிறத்துல இருக்கிற பேனால எழுதினோம்னா இன்னொரு புது ப்ராப்ளம், ஒரு தியரம சால்வ் பண்ண கணக்க வந்து காமிக்க முடியும், எழுத முடியும். அதனால அவர் அந்த மாதிரிலாம் கூட எழுதியிருக்கார். when he did not get papers to write. Unkempt and uncouth, he would visit offices, showing everyone his frayed notebooks and telling them he knew mathematics and could do a clerical job. Unkempt, uncouth அப்படின்னா விகாரமாக நடந்து கொள்றது, அதுதான் uncouth. unkempt அப்படின்னா ஒரு தலையெல்லாம் சீவிக்காம எப்ப பாரு ஒரு சிந்தனையிலேயே இருந்துட்டு. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம்னா நீட்டா தலை வாரிண்டு நெத்தியில
மூஞ்சில பவுடர் பூசிட்டு ரிவ்யூ தீட்டுண்டோ அந்த மாதிரி இல்லாம போவோம் இல்லையா ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி இல்லாம கலைஞ்ச தலையா ஒரு ஆபீஸ்க்கு வந்து இவர் படி ஏறி ஏறி இறங்குறார். அன்கெம்ட் அண்ட் அன்கவுட் he would visit offices showing everyone his frayed notebooks and telling him that he knew mathematics and do a clerical job. எனக்கு வேலை கொடுங்க, என்னால பண்ண முடியும். இத சொல்லிட்டே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் படி ஏறி ஏறி இறங்கியிருக்க. எனக்கு கணக்கு தெரியும், என்னால சால்வ் பண்ண முடியும், எனக்கு இந்த ஒரு கிளரிக்கல் ஜாபாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டு கேட்டு இறங்கியிருக்கார் நிறைய கம்பெனிகளுக்கு. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக்ஸ் அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப் வெர் டேர்ம் டவுன். ஆனா அந்த புத்தகத்தை படிச்ச எல்லாருக்கும் அவர் எழுதினது வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த ஜாப்ஸ் வெர் டேர்ன் டவுன். அவர் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார் இல்லையா, அது யாருமே ஏத்துக்கொள்ளல. உனக்கெல்லாம் வேலை கிடையாது, நீ இங்க வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி பதில் தான் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. So with this para, I'll stop today's session. So today's session was about, we started up with this unit 6 prose, Srinivasa Ramanujam. From zero to infinity is the prose name. It is all about autobiography of Srinivasa Ramanujam. It's a biography. I'm so sorry, it is not autobiography. தன்னை பத்தியே தானே எழுதுறது தான் autobiography. But a biography is someone who has written about Srinivasa Ramanujam. It is a biography of Srinivasa Ramanujam. So how his interest grew in maths is explained. So for today's class, I shall end it over here. We will continue in the next class. How his interest in maths grew day by day. We will continue in next session. So any doubts to anyone in today's class? Okay. Thinking that there are no doubts, or if at all you are having any doubts, you can ask me in chat box, or you can make a note of it and ask in next class as well. I will end my session over here. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.